ரமலான் மாதம் நெருங்கிருச்சு. ரொம்ப விரல விட்டு எண்ணெய் குடிக்கிற நாட்கள்ல தான் நம்ம இப்ப இருக்கிறோம். நிறைய யூடியூபர்ஸ் வந்து அவங்கவுங்க ப்ரீ ப்ரிப்பரேஷன் வீடியோ போட ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, ஓகே, நம்மளும் ப்ரீ ப்ரிப்பரேஷன் வீடியோல இறங்கிடலான்னு சம்சா சீட் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது கூட கட்லெட்டுக்குள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சிக்கன் கீமெல்லாம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே என்னோட பசங்களா இருக்கட்டும், என்னோட ஹஸ்பண்டா இருக்கட்டும், நீ என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்க, எனக்கு வாசனையா இருக்குது, கண்டிப்பா அதை எனக்கு இப்பவே செஞ்சு கொடுன்னு. இப்பவே எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, இந்த வீட்டில் ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு. நோம்பு டைமில் என்னோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னா, நான் சமைக்கும் போது எந்த பொருள் அதிகமாக எனக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அதை ப்ரீ ப்ரிப்பரேஷன் மாதிரி செஞ்சு வச்சுக்குவேன். அந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா வீடியோ லாஸ்ட்டில் வந்து நான் எண்டிங்கில் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த நம்ம நாளில் இந்த நோன்பை நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியோட வரவேற்போம். அதுக்கு நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, கொஞ்சம் கூட டயர்ட் ஆக மாட்டீங்க, வேலையும் மிச்சமாக இருக்கும், நீங்கள் டயட்டை ஃபாலோ பண்ண மாதிரியே இருக்கும், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரியே இருக்கும், பசிக்கவே பசிக்காது. வாங்க அது என்ன டிப்ஸுங்கிறத பார்க்கலாம், வீடியோக்குள்ள போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் கம் டு சிக்யூ சேனல். இந்த வருடம் 2026ல இருக்கிற இந்த ரமலான் நோம்ப ஹெல்தியா வரவேற்போம். அதுக்கு சூப்பர் டயட் ஃபுட் உங்களுக்கு பெஸ்ட் எதுன்னு பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1, ஹை ஃபைபர் ப்ளஸ் ப்ரோட்டீன். அதில் பெஸ்ட் என்னன்னா, ஓட்ஸில் வந்து இப்போ கஞ்சியோ இல்லை உப்புமாவோ செஞ்சு சாப்பிட்லாம். அது கூடவே வந்து ஒரு 2 முட்டை வந்து நீங்கள் பாயில் பண்ணி சாப்பிட்லாம். அது கூட ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாப்பிடுங்க. இது நீண்ட நேரத்துக்கு பசிக்காமல் இருக்கும், எடையும் கூடாது, தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ டிப்ஸ் நம்பர் 2, சப்பாத்தி காம்போ செம்ம அல்டிமேட்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வயிறு ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும். சப்பாத்தியோட சன்னா கிரேவியை லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றி நிறைய காய்கறி சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அட போப்பா, என்ன இருந்தாலும் சோறு சாப்பிட்ற மாதிரி வருமா அப்படின்னு சொல்கிற ரைஸ் லவருக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ். கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கோங்க, அது கூட வந்து காய்கறிகளை சேர்த்துக்கோங்க, கீரைகள் அதிகமாக சேர்த்துக்கோங்க, வெள்ளரிக்காய் சேர்த்துக்கோங்க, 1 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. அளவு ரொம்ப முக்கியம், 1 கப்புக்கு மேலே எதுவுமே சேர்க்காதீங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு பாதாம் பால் வந்து சர்க்கரை இல்லாமல் எடுத்துக்கோங்க. வேர்க்கடலையோ இல்லை பாதாம் பருப்போ ஒரு 5-6 எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. நீங்கள் தண்ணி சகர டயத்தில் 2 கிளாஸ் இல்லை 3 கிளாஸாவது நீங்கள் தண்ணி குடிச்சே ஆகணும். பேரிச்சம்பழம் வந்து நோம்பு திறக்கிறதுக்கு மட்டும் எடுத்துக்காம நோம்பு வைக்கும் போதும் நீங்கள் ஒரு 3 பேரிச்சம்பழமாவது நீங்கள் சாப்பிட்ணும். கண்டிப்பாக அது வந்து உங்கள் பிளேட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஐட்டம், டீ, காஃபி, ஸ்வீட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. டீ காஃபி குடித்தா கூட சுகர் இல்லாமல் குடிங்க. ஃப்ரூட்ஸ், வெஜிடேபிள், பிளாக் டீ இதெல்லாம் எடுத்துக்கோங்க. சகர் செய்யும் போது மெதுவாக சாப்பிட்ணும், மென்று சாப்பிட்ணும். சகர் செஞ்சுட்டு ஒரு 30 நிமிஷமாவது இடையில கேப் இருக்கணும் நீங்கள் நியத்தை சொல்கிறதுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நேரத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.